நீங்க அப்போதுலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஹீரோக்கள் நெறைய பேர் மெயின்டைன் பண்றாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, சரத்குமார் சார் இருக்காரு. ஏன் அவர சொல்லாம நீங்க பாலிவுட் அந்த சைடுலாம் போயிட்டு இருக்கீங்க? ப்ரொடியூசர் வந்து சொன்னாரு. இந்த பாடி ஃபிட் கேள்வி சரியா புரியலங்க, கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலா பாடி ஃபிட்னஸ் வந்து நல்லா வச்சிருக்க ஹீரோ வந்து அருண் விஜய் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல சல்மான் கான் அந்த மாதிரி சொன்னாரு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அதை ஏன் சொல்லாம விட்டீங்கன்னு தான் கேட்குறேன். அதை பத்தி பேசுங்க. அவர் அதை பத்தி பேசல. இன்னொன்னு, இந்த விஷயத்துல நாங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கோம். அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்கள் சரத் சார் அப்படிங்கிறத விட சரத் அண்ணான்னு கூடுவோம். அவர் வந்து காலாகாலமாக எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடி. ஓகே, எப்படி தமிழ் சினிமாக்குள்ளே வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை நிரூபித்தவர் வந்து அவரை இப்போ நீங்கள் இப்போ சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமாம் அது 100% கரெக்டுன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அருணை பற்றி பேசுனதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியோ மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை. 100% ஒத்துக்கிறோம். Thank you so much. Yes, last question. Yeah, last question. கேட்கல கண்டிப்பா இருக்கு. கதை கேட்டு பண்றோம், பட் கண்டிப்பா இருக்கு. அது நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். 100% ஷூர். சாரி, கொஞ்சம் மாசத்துல தெரிஞ்சிரும். Thank you so much. பாராட்டுகளுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது. ஐ திங்க் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பாலா சார் மாதிரியான ஒரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல. ஏன்னா அது வந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி மினிட், ஒவ்வொரு செகண்டும் அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் வேறு ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக பாலா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது வேறு ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஐ ஆம் எக்ஸைட்டட் அண்ட் ஐ எம் ஷுர் ஆடியன்ஸுக்கும் அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அப்ரிசியேஷனுக்கு நன்றி. பட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் ஃபினாமினல். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கவுங்க ஃபினாமினல். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, பாலா சாருக்கு நன்றி. தேங்க்யூ.